சிவகார்த்திகேயன் அவர்கள் கமலஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன்ற திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து முடித்திருக்கார். இந்த திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகவும் இருக்குது. இதையடுத்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் SK23 திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துட்டும் வர்றார். இந்த திரைப்படத்தில் நாயகியாக பிரபல கன்னட நடிகை ருக்மணியும் வசந்தாவும் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறார். துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த பிரபலமான வித்யுத் ஜமாலும் இந்த படத்தில் இணைந்திருக்கார். மேலும் பிரபல மலையாள நடிகர் பிஜு மோகனும் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிக்கவும் இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக சென்று வந்தது. இதற்கிடையில் ஏஆர் முருகதாஸ் நடிகர் சல்மான் கானுடைய புதிய படத்தையும் இயக்க இருப்பதாக அறிவிப்பும் வெளியானது. இந்த சூழலில் தான் SK23 படத்தோட படப்பிடிப்பு முடிவடைவதற்கு முன்பாக ஏஆர் முருகதாஸ் மும்பை சென்றிருக்காரு. அவர் தற்பொழுது சல்மான் கானுடைய புதிய படமான சிக்கந்தர் படத்தை துவங்கியிருக்கார். சிக்கந்தர் படத்தோட முழு படப்பிடிப்பும் முடிந்த பிறகு தான் ஏஆர் முருகதாஸ் சென்னை திரும்ப உள்ளதாகவும் சொல்லப்படுது. இதனால் SK23 படத்தோட படப்பிடிப்பு பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கணும் தகவல் வெளியிட்டிருக்கு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.